இன்னைக்கு அழைக்கப்பட்ட நம்ம பிசாசா நம்ம என்ன சொல்லிக்கிட்டே இருப்பானா, நீ வேஸ்ட், நீ ஒண்ணுத்துக்கும் இல்ல, நீ ஒண்ணுத்துக்கும் இல்ல. நிறைய பேர் எதற்கு அழைக்கப்பட்டதுன்னே தெரியாதபடி உட்கார்ந்துருப்போம். கல்யாணத்துக்கு எதற்கு உங்களை அழைக்கிறாங்க கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். பெண் பிள்ளைகளை, திருமணம் பண்ற பெண் பிள்ளைகளை வாழ்த்துவதற்கு தான் கல்யாணத்துக்கு அழைப்பாங்க. ஆனா நம்ம எதுக்கு போறோம்? மொய் வைக்கிறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் தான் போவோம். ஆனா உண்மையா கல்யாணத்திற்கு எதற்கு நோட்டீஸ் வைக்கிறாங்க? வாழ்த்துவதற்கு. மனசார சொல்லுங்க, கடந்த 3 மாசம் எத்தனையோ கல்யாணத்தை போயிருப்பீங்க. எத்தனை பேர் போய் அந்த பெண் பிள்ளைகளை பார்த்து, ஆண் பிள்ளைகளை, அந்த மணமகனை பார்த்து, இந்த குடும்பத்தை பார்த்து ஆசீர்வதிச்சீங்க. நம்மளை அழைச்சது ஒண்ணு, நம்ம செஞ்சு கொண்டிருக்குது ஒண்ணு. உங்களுக்கு வேற ஒரு வேலைக்கு தேவன் அழைச்சிருக்கிறார். ஆனா நம்ம அந்த வேலை செய்யாம வேற ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறோம். உங்களை எதற்காக தேவன் அழைச்சார்? இயேசு உன் இருதயத்துக்கு வந்ததுக்கு நோக்கம் என்ன? உன் வியாதியை போக்கவா? இல்ல. உன் கடனை தீர்க்கவா? இல்ல. உன் குடும்பத்தில் இருக்க கஷ்டத்தை தீர்க்கவா? இல்ல. பிதாவின் ராஜ்யத்தில் உன்னை அமர வைப்பதற்கே தேவன் உன்னை அழைத்திருக்கிற ஒரு ஆமென் சொல்லுவோமே.